ஹரியானாவில் கணவனை கொடூரமாக கொலை செய்து வயிற்றை கிடித்து குடலை உருவி பையில் போட்டுக்கொண்டு தப்பி ஓட முயன்ற மனைவி மாடியிலிருந்து கீழே விழுந்து போலீசாரிடம் சிக்கியிருக்கிறார். மனைவியின் கொடூர திட்டம் வெளிச்சத்திற்கு வந்தது எப்படி? குருக்ஷேத்ரா பெகோவா சாலையில் உள்ள ராஜ் பேலஸ் அருகே வாடகை வீட்டில் வசித்து வந்த தம்பதி ராஜேஷ் மற்றும் விமலா தேவி. உத்தரப்பிரதேச மாநிலம் சீதாப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜேஷ் அப்பகுதியில் தண்ணீர் விநியோகம் செய்யும் நிறுவனத்தில் பணியாற்றி வந்ததாக கூறப்படுகிறது. சுமார் ஓராண்டாக குருஷேத்ராவில் மனைவியுடன் வசித்து வந்த நிலையில் சம்பவத்தன்று மாலை 5 மணி அளவில் வீட்டில் இருவரும் சரமாரியாக சண்டையிட்டுள்ளனர். சத்தம் அதிகரித்ததால் மாடிக்கு சென்ற வீட்டின் உரிமையாளர் ரிங்கு அங்கு கண்ட காட்சி அவரை வெளவெளத்து போகச் செய்தது. வீட்டிற்குள் ராஜேஷ் இரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்து கிடந்துள்ளார். அவரது வயிற்றில் பலத்த காயம் இருந்ததாகவும் கூர்மையான ஆயுதத்தால் வயிறு கிழிக்கப்பட்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது. அதைவிட கொடூரமாக மனைவி விமலா ராஜேஷின் உடலிலிருந்து வெளியே வந்த குடலை அள்ளி ஒரு பையில் வைக்க முயன்று கொண்டிருந்ததை பார்த்த அவருக்கு குமட்டல் கொந்தளித்துக் கொண்டு வந்துள்ளது. ரிங்குவை பார்த்ததும் அங்கிருந்து தப்பிக்க முயன்ற விமலா மொட்டை மாடியிலிருந்து கீழே குதித்து விட்டார். இதில் பலத்த காயமடைந்த அவர் நடக்க முடியாமல் அங்கேயே சுருண்டு விழுந்து விட்டார். ரிங்கு உடனே காவல் நிலையத்திற்கு தகவல் அளிக்க சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் ராஜேஷ் மற்றும் விமலாவை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். ராஜேஷ் ஏற்கனவே உயிரிழந்து விட்ட நிலையில் விமலாவுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த கொலை வழக்கில் அடுத்தடுத்து வெளியான தகவல்கள் போலீசாரையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளன. ராஜேஷின் உடலை உடற்கூராய்வு செய்த போது அவரது வயிற்றில் சுமார் 35 சென்டிமீட்டர் அளவுக்கு ஆழமான வெட்டுக்காயம் இருந்தது தெரிய வந்தது. காயத்தின் காரணமாக குடல் வெளியே வந்திருந்ததாகவும் கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி ராஜேஷின் கல்லீரலின் கணிசமான பகுதியும் வலது சிறுநீரகமும் உடலில் காணப்படவில்லை என உடற்கூராய்வில் தெரிய வந்துள்ளது. காணாமல் போன உடல் உறுப்புகள் எங்கே சென்றன, அவை எப்படி மாயமானது, கொலைக்கும் இதற்கும் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சம்பவ இடத்தில் வெவ்வேறு அளவிலான 3 கத்திகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கணவன் மனைவியிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்த போதும் விமலாவின் நடவடிக்கைகள் சற்று வித்தியாசமாக இருந்ததாக வீட்டு உரிமையாளர் ரிங்கு தெரிவித்துள்ளார். விமலா பாரம்பரிய சிகிச்சை மற்றும் பேய் ஓட்டுதல் போன்ற செயல்களில் ரகசியமாக ஈடுபட்டு வந்ததாகவும் ரிங்கு கூறியுள்ளார். ஆனால் கொலைக்கான உண்மையான காரணம் இதுதானா என்பது இதுவரை உறுதி செய்யப்படவில்லை. விமலாவின் உடல்நிலை தேறிய பிறகு அவரிடம் விசாரணை நடத்த போலீசார் திட்டமிட்டுள்ளனர். அவரது வாக்குமூலம், தடயவியல் ஆதாரங்கள் மற்றும் உடற்கூராய்வு அறிக்கை ஆகியவற்றின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. விமலா கணவனை கொன்றது ஏன்? உடலிலிருந்து மாயமானதாக கூறப்படும் உறுப்புகள் எங்கே? இந்த கொலைக்கு பின்னால் என்ன நடந்தது என்பதற்கான விடை போலீஸ் விசாரணையில்தான் தெரிய வரும்.